அண்ணாமலை இனிமேல் செருப்பு போடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார். திமுக ஆட்சி முடிகிற வரை அண்ணாமலைக்கு ராணிப்பேட்டையில் இருந்து சொல்லுகிறேன், நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் இனிமேல் உனக்கு செருப்பு போடுகிற வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார். அண்ணாமலை கோயம்புத்தூர் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சட்டையை கழற்றி சவுக்கால் அடிக்கிறான் உடம்பு. இஸ்லாமிய பெருமக்கள் மொஹரம் கொண்டாடுகிற பொழுது வீதியிலே உலா வந்து சாட்டையாலும் சவுக்காலும் அடிக்கிறதை நான் பள்ளி பருவத்தில் இருந்தே பார்த்திருக்கிறேன். அடிக்கிற பொழுது அடிபடுகிற இடம் சிவக்கும், அதிலிருந்து குருதி கொட்டும். அண்ணாமலை அடிக்கிறான், சிவக்கவும் இல்லை, குருதி கொட்டவும் இல்லை. அப்படி என்றால் இது சாட்டையும் அல்ல, சவுக்கும் அல்ல, வெறும் நூலாலே ஒரு துணியை நெய்து விட்டு திருப்பி திருப்பி அடிக்கிறான். அது ஒரு நாள் உலக செய்தியாகிவிட்டது. ஒரு கடிகாரம் வாங்கினால் அதற்கு 18% ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும். ஆனால் டைமண்ட் வாங்கினால் வெறும் 1.5% தான் விலை. ஒரு கால் செருப்புக்கு, ஒரு கடிகாரத்திற்கு, நீங்கள் கட்டுகின்ற சேலைக்கு நீங்கள் 18% வரி கொடுக்க வேண்டும். ஆனால் வைரத்திற்கு 1.5% தான் வரி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிறார். இந்த அரசு தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். இதை எதுவுமே செய்யல. மிஸ்டர் ரொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் என்று கொக்கரித்தார். 205 இந்தியர்களை தண்ணீர் கூட கொடுக்காமல் காலில் சங்கிலியும் கையில் விலங்கும் போட்டு ஒரு போர் விமானத்தில் அழைத்து டெல்லியில் கொண்டு இறக்காமல் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இறக்கினார். உனக்கு செல்வாக்கு இருக்குமானால் நீ ட்ரம்பிடத்தில் பேசி இந்த நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும். நான் என் தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், 205 பேர் காலில் சங்கிலி கையில் விலங்குகளோடு அழைத்து வரப்பட்டார்கள். மோடிக்கு உலகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கிறதாக அண்ணாமலை என்ற அண்ட புழுகன் புழுகுகிறார். உன்னுடைய செல்வாக்கை நீ நிரூபித்திருக்க வேண்டாமா? சோவியத் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்கிறது. ஒரு கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தில் ரஷ்யாவினுடைய குண்டுகள் உக்ரைனில் விழுகிறது. முந்தி தவமிருந்து சுமந்து பெற்ற ஒரு பச்சிளம் குழந்தையை கம்பளி துணியில் போர்த்தி கையில் ஏந்திக் கொண்டு இனிமேல் இங்கே இருக்க முடியாது என்று குழந்தையை அள்ளிக்கொண்டு அவள் போகிற காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்து நான் அன்று முழுவதும் அழுதேன். என் தாய்மார்களே, இன்றைக்கு உக்ரைனில் 2 வருடமாக போர் நடைபெறுகிறது. போரை நிறுத்துவதற்கு உலகத்தின் பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய இந்தியா, மோடி ஒரு துரும்பு தூக்கி போட்டதுண்டா? உன்னாலே போரை நிறுத்த முடிந்ததா? இல்லை. இன்றைக்கு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் பலஸ்தீனத்தினுடைய காசா நாளை என் கைக்கு வரும் என்று கொக்கரிக்கிறார். நான் கேட்கிறேன், இன்னொரு நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவை நான் கைப்பற்றுவேன் என்று சொல்வதற்கு அமெரிக்காவின் அதிபர் ரொனால்டு ட்ரம்புக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தட்டி கேட்பாரா? நாடாளும் பிரதமர் கேட்கவில்லை.